சும்மா ஒரு அலர்ஜி வந்துச்சு, அது கொஞ்ச நாள் சரியாயிடும். வாழைத்தண்டு சாப்பிட்டா, பிரிஞ்சால் சாப்பிட்டா, இல்லைன்னா காய்கறி சாப்பிட்டா, பீர்க்கங்காய் போன்றதாக சாப்பிட்டா சளி பிடிக்குது, இதெல்லாம் ஒரு நினைப்பு தான். அது சாதாரண நம்ம நான் ரோஸு பார்த்தா தும்மல் வருது, இல்லைன்னா செம்பருத்தி பார்த்தா பொதுவாக இல்லை. கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் ஆர் நாட் அலர்ஜிக். ஐ எம் டாக்டர் கேவி ராமன், ஒரு அலர்ஜி ஆஸ்மா ஸ்பெஷலிஸ்ட்டு. ഇവിടെ NMC நியூ மெடிக்கல் சென்டரில் ஒரு 10-15 வருஷமாக இந்த சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு நியூ சப்ஜெக்ட். எல்லாருக்கும் நோய் வந்து இன்ஃபெக்ஷன், கேன்சர், அந்த மாதிரி நோய்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சிடெண்ட்டு, ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கு. இப்போ புதுசாக வர நோய் ஏன்னா அலர்ஜினால சின்ன பசங்க 3 வயசு கீழே பசங்களுக்கு 10% வரைக்கும் அலர்ஜி இருக்க சான்சஸ் இருக்குது. அதே ஃபுட் அலர்ஜி போக 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 கம்மியாக வருது. ஆனால் ஜஸ்ட் ஆப்போசிட், பெரியவருக்கு வந்துட்டு தூசினால் வர அலர்ஜி, இன்செக்ட்ஸ்னால் அலர்ஜி, போலன்ஸ்னால் அலர்ஜி, அதில் போக போக ஜாஸ்தி ஆகிட்டு வரும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு சின்னதாக ஸ்டார்ட் ஆகும், ஒரு சின்ன தும்புனால ஸ்டார்ட் ஆகும். அப்போ போக போக ஆஸ்மா ஆகிட்டு ரொம்ப சிவியர் ஆகிட்டு மாறும். இது அலர்ஜி பேட்டர்ன். சின்ன வயசில் ஒரு தோல் நோயாக ஸ்டார்ட் ஆக சான்ஸ் இருக்குது. எக்ஸிமா சொல்கிறாங்க. சின்ன வயசு 3 வயசு குழந்தைக்கு, இதை ஒரு 6 மாத குழந்தைக்கு ஸ்கின்னில் சின்னதாக தெரியுது சேஞ்சஸ். தலை மேலே, கை மேலே இருக்கிறது, ஸ்கின் ஒரு ரஃப்பாக வருது. அது பேர் எக்ஸிமா சொல்கிறோம். அது ஸ்டார்டிங் ஆஃப் அலர்ஜி. அது மாறி கொஞ்சம் வயசாகும் போது தும்மல், கண் அரிப்பு, கண் சொரிச்சல் அந்த வருது. அப்புறம் தொண்டை குத்தி எறும்பு, அப்புறம் மூச்சு வாங்குறது. இது ஒரு ஸ்டெப்பாக மாறுறதா அலர்ஜிக் மார்ச். இது வந்துட்டு இதோட பேக்ரவுண்ட் என்னன்னா, நம்ம பசங்களோட ஃபேமிலியில் ஏதாவது ஹிஸ்ட்ரி இருக்கா, நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம். ஏதோ நம்ம தாத்தா இருந்துட்டு இருந்தாங்க அந்த காலத்தில், ஆமாம் தாத்தா இருந்துட்டாங்க, மாமா இருந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் ஆக்சுவலி அதுதான் பேக்ரவுண்ட், அதுதான் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன். ஆனால் ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்து இந்த மாதிரி அலர்ஜி இருந்தால் நம்ம அட்டோபிக் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்கிறவருக்கு சின்னதாக அலர்ஜி வந்தால் கூட நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிற சான்ஸ் இருக்குது. இப்போ முதல்ல மாதிரி இல்லை, அலர்ஜி இருக்குது, அரிப்பு இருக்குது, ஆமாம் ரொம்ப வருஷமாக இருக்குது, ரொம்ப வருஷமாக தும்புறாங்க, ரொம்ப வருஷமாக இரும்புறாங்க, சும்மா விடுறது இல்லை. இப்போ ட்ரீட்மெண்ட் இருக்குது, டயக்னோசிஸ் இருக்குது, கரெக்டு எந்த பொருளுக்கு அலர்ஜி கண்டுபிடிக்கிற இது இப்போ சம்விதானம் இருக்குது, டெஸ்ட் இருக்குது. அதனால் நெக்லெக்ட் பண்ணாமலே நம்ம அலர்ஜி கண்டுபிடிக்கலாம். ஃபுட் அலர்ஜின்னு வச்சுக்கோங்க. ஃபுட் அலர்ஜின்னா சாப்பாடு பொருள். சின்ன வயசில் என்ன மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அலர்ஜி? பால், எக்ஸ், நம்ம கிரவுண்ட் பீனட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது மாதிரி இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இருக்கும். போக போக நட்ஸ், பாதாம் நட்டு, கிரவுண்ட் நட்டு, அந்த கேஷ்யூ நட்டு, அது அலர்ஜி வரும். அதுக்கப்புறம் வயசில் மீன் அலர்ஜி வரும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே வரும். சின்ன வயசில் லக்கி, இந்த ஃபுட் அலர்ஜி லக்கி என்னன்னா 3 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தைக்கு பால் அலர்ஜி இருந்தால் கூட மெதுவாக கம்மியாகிடும். ஆனால் அதே 6 வயசான பிறகு ஸ்டார்ட் ஆச்சுன்னு அலர்ஜி, அது இன்னும் ரொம்ப நாளாக இருக்கும். இப்போ பால் அலர்ஜின்னு சொன்னேன்ல, பால் அலர்ஜி சின்ன வயசில் ஸ்டார்ட் ஆகலாம். அதர் தென் மதர்ஸ் மில்க், கவுஸ் மில்க் கொடுத்தா அலர்ஜி ஆக சான்ஸ் இருக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா மெதுவாக அது மாறி உங்களுக்கு நட்ஸ் அலர்ஜி, ஃபிஷ் அலர்ஜி, எக் அலர்ஜி ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதெல்லாம் வர சான்சஸ் இருக்குது. அது போக போக கம்மியாக சான்சஸ் இருக்குது. ஆனால் அதே அலர்ஜி கொஞ்சம் வயசான ஸ்டார்ட் ஆச்சுன்னா, 6 வயசில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது நீண்ட காலம் இருக்கும். அது ஆஸ்மா ஆகிட்டு மாற சான்சஸ் இருக்குது. அதனால் சும்மா ஒரு அலர்ஜி வந்துச்சு, அது கொஞ்ச நாள் சரியாயிடும் நினைக்கிறது தப்பு. ஈவன் ஜஸ்ட் 1/3 ஆஃப் தி சில்ட்ரன் தான் சரியாயிடும், இன்னும் 2/3 அது ஜாஸ்தியாக சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம ரொம்ப அட்வைஸ் பண்ணுறது, ரொம்ப இம்பார்ட்டண்ட் அட்வைஸ் பண்ணுறது, தாய்ப்பால் தான் கொடுக்கணும். முடிஞ்சவருக்கு தாய்ப்பால் தான் கொடுக்கணும். ஸோ அதனால் 6 months எக்ஸ்க்ளூசிவ் பெஸ்ட் ஃபீடிங்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தாய்ப்பாலே கொடுக்குறதா ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எஸ்பெஷலி ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் ஃபேமிலி அலர்ஜி இருந்தால் வேறு மாற்று பால் கொடுக்கக்கூடாது. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ புது தியரி என்னென்னா, ரொம்ப நம்ம அலர்ஜி இருக்குது, நம்ம ஃபேமிலி அலர்ஜி இருக்குது, அது எல்லாமே அவாய்ட் பண்ணுறது பெட்டரா? அந்த மாதிரி லைஃப்பில் இருக்க முடியாது. அதனால் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அலர்ஜி கம்மியாக சான்ஸ் இருக்குது. அதனால்
இந்த 4 மாதம்லேருந்து 11 months வரைக்கும் சின்ன சின்ன பொருள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். எக்கு, மில்க்கு, கிரவுண்ட்ஸு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அதுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி, அது அலர்ஜி இல்லாமல் ஆகிற சான்சஸ் இருக்குது. அதனால் ஃபுட் அலர்ஜி ஒரு வித்தியாசமான அலர்ஜி. அதை நீங்கள் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு இந்த வாழைத்தண்டு சாப்பிட்டா, பிரிஞ்சால் சாப்பிட்டா, இல்லைன்னா காய்கறி சாப்பிட்டா, பீர்க்கங்காய் போட்டதாக சாப்பிட்டா சளி பிடிக்குது, இதெல்லாம் ஒரு நினைப்பு தான். இதெல்லாம் அலர்ஜின்னுட்டு அது கண்டிப்பாக நம்ம அலர்ஜி இருக்குன்ட்டு இல்லை. அதனால் அது இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் அலர்ஜின்னு வேறு, அலர்ஜியில் இன்டாலரன்ஸ் இல்லை. இப்போ ஒரு நாள் வெளியே போய்ட்டு சாப்பிட்டோம் ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஒரு 8 மணி நேரம் ஆன பிறகு நல்ல பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து படுத்துட்டு மத்தியராத்திரியில் வாந்தி பண்ணால் அது அலர்ஜின்னு சொல்ல முடியாது. அது வந்து இன்டாலரன்ஸ். அந்த ஃபுட்டு சரிக்க சேர்க்கலை, டைஜஷன் ஆகலை, அந்த ஃபுட்டில் இன்ஃபெக்ஷன் இருக்கா, ஃபுட் இன்ஃபெக்ஷன் ஆர் ஃபுட் பாய்சனிங் ஆகிருக்கலாம். அலர்ஜின்னு சொல்கிறது ஒரு ஸ்பெஷல் ஆனால் பாடியில் அணுக்கள் இருக்குது. அது வந்து IgE ஆன்டிபாடி. நம்ம எல்லாருக்கும் ஒரு எதிர்ப்பு சக்தி 24 hours 7 days a week 365 days a year அலர்ஜி எதிர்ப்பு நடந்துகிட்டே இருக்குது. நமக்கு தெரியாமலே நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்குது. அது வந்துட்டு ஆன்டிபாடிஸ், அது பேர் ஆன்டிபாடிஸ். அதில் 5 types ஆஃப் ஆன்டிபாடிஸ் இருக்குது. IgG, IgA, IgM, IgE, IgD. இது எல்லாமே ஆன்டிபாடிஸ் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறது, சோல்ஜர்ஸ் போல். ஆனால் கொஞ்சம் பேருக்கு சின்ன வயசில் IgG ப்ரொடக்ஷன் கம்மி இருக்கும், அது பதிலாக IgG ஆன்டிபாடிஸ் இருக்கும். இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரிக்குன்னு சொல்லியிருக்கேன், அவர் கொஞ்சம் IgG ஆன்டிபாடிஸ் இருக்க சான்ஸ். அந்த மாதிரி பீப்புள் தான் அலர்ஜி. இந்த IgG ஆன்டிபாடி சும்மா இருக்காது. ஒரு நம்ம பாடியில் அலர்ஜி செல்ஸ் இருக்குது, மாஸ் செல்ஸ், பேசோஃபில்ஸ்னு, அதுமாரி உட்காந்துட்டு அது உடச்சிட்டு அது உள்ள இருக்கிற கெமிக்கல்ஸ் வெளியில் வரும். அந்த கெமிக்கல்ஸ் தான் உடனே ரியாக்ஷன் ஆகும். இந்த கெமிக்கல்ஸ் தான் ஹிஸ்டமின்னு சொல்கிறோம். அந்த கெமிக்கலோட எஃபெக்ட் கம்மி பண்ணுறது தான் ஆன்டிஹிஸ்டமினிக் டேப்லெட் நம்ம சாப்பிட்றோம். எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அலர்ஜி உடனே செட்ரிசின் போட்டுக்கிறீங்க இல்லையா, அது ஆன்டிஹிஸ்டமினிக் டேப்லெட். இது அந்த மொமெண்ட்டுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. பட் இந்த அலர்ஜி IgE இது எந்தெந்த பொருளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ வசதி இருக்குது, சம்விதானம் இருக்குது. எந்த மாதிரி டெஸ்ட் பண்ணலாம், இது அலர்ஜி உண்டாக்க பொருள் நம்ம ஃபஸ்ட் கவர் பண்ணலாம். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டெஸ்ட்மைட் சின்ன பூச்சி. நம்ம பெட்டில், சோஃபாவில் ட்ராவல் பண்ணுறோம், பஸ்ஸில், வண்டோட அதோட சின்ன பூச்சி அது கண்ணுக்கு தெரியாது, லென்ஸ் வச்சு பார்க்கணும், அந்த அளவுக்கு பூச்சி. ஹவுஸ் டெஸ்ட்மைட் இன்டர்நேஷ்னலி ஃபேமஸ் அலர்ஜன்னா அலர்ஜி உண்டாக்குற பொருள். அந்த அலர்ஜன் இப்போ டெஸ்ட்மைட் வந்துட்டு வீட்டில் நம்ம பெட்டில் இருந்தால் ராத்திரி படுத்தா, எங்கே படுக்கிறோம், பெட்டில் இருக்க, அப்போ தான் இருமல் தும்பல் ஸ்டார்ட் ஆகும். நிறைய பேர் அலர்ஜிக்கு கேட்க, ராத்திரியில் இருமல் வருது, விடுகால இருமல் வருது, ராத்திரி காலை ஏஞ்சோட தும்புறாங்க, காலை ஏஞ்சோ ஸ்டார்டிங்கே தும்பலோட ஏஞ்சிடுறாங்க. தட் இஸ் டெஃபினெட்லி டியூ டு ஹவுஸ் டெஸ்ட்மைட். ஓகே, அதே போல் இப்போ ஃபுல் டே அலர்ஜி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்துட்டு பெட்டில் இருக்க கான்டாக்டில் வீட்டில் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ அது வந்து கேட்ஸு, டாக்ஸு, வீட்டில் இருக்கிற நாய், பூனை, இது அலர்ஜி ஆக சான்ஸ் இருக்குது. பூனை எஸ்பெஷலி ரொம்ப டேஞ்சரஸ். பூனை ஒரு தடவை வந்து போனேன்னா 1 வருஷம் அதோட சலைவாக வீட்டில் இருக்கும், ஃப்ளோட் ஆகும், உமிநீர் வாயில் இருக்கும். அந்த அளவுக்கு அலர்ஜி. நம்ம வீட்டில் இல்லை, உமிநீர் இல்லை, இப்போ பூனை இருக்குது, நம்ம வெளியில் போட்டுட்டோம், இனிமேல் அலர்ஜி வராதுன்னு இல்லை. 1 வருஷம் வந்து இருக்கும். வந்து போனால் நம்ம வீட்டில் நம்ம பெட்ஸாக இல்லை நினைக்கிறோம், இல்லை, வந்துட்டு போயிட்டே இருக்கும் பூனை. நாய் எல்லா ரோடில் நாய் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் இல்லைன்னா கூட பெட்ஸு, ரோட்டில் இருக்க நாய் கூட அலர்ஜியாக இருக்க சான்சஸ் இருக்குது. நாயோட ஃபர், நாயோட ஹேர்ஸு, அதோட சலைவா, அதோட யூரின், ஃபியூஸ் எல்லாமே அலர்ஜி. இது ஒரு பொருள். அடுத்தது வீட்டில் ரொம்ப இப்போ எல்லாரும் வீட்டில் இருக்கிற பொருள்னா கற்பாம்பூச்சி. அவ்வளோ டேஞ்சரஸ் அலர்ஜினா தும்மல் இல்லை, ஆஸ்மா ஆகிட்டு மாறும், சிவியர். அதை நம்ம நினைக்க மாட்டோம். நம்ம க்ளீன் பண்ணுறது, க்ளீனாக வச்சுக்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்க மாட்டோம். ஆக்சுவலி பெஸ்ட் கண்ட்ரோல் அது இல்லாத இருக்கிறதுக்கு வீடு சுற்றி மருந்து அடிக்கிறது, கற்பாம்பூச்சியில் இருக்கணும், அந்த அளவுக்கு ஹெல்ப். அவ்வளோ மருந்து சேவ் பண்ணலாம், அவ்வளோ ஆஸ்மா வராது இருக்கும். ஸோ கற்பாம்பூச்சி ஃபுல் டே இருக்கும், ஃபுல் இயர் இருக்கும். நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஒரு அலர்ஜி ஸ்பெஷலிஸ்ட், ஒரு டிடெக்டிவ், போலீஸ், ஷெர்லாக் ஹோம்ஸ் போல கண்டுபிடிக்கணும். நம்ம பேஷண்ட்டை அதை ஹெல்ப் பண்ணணும். அது எப்படி கரெக்ட் ஹிஸ்ட்ரி கொடுத்தா டாக்டர் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். வீட்டில்
வீட்டில் இருந்தால் தும்மல் வருதா, வீசிங் வருதா, வெளியில் போனால் அலர்ஜி இருக்கா, வீட்டில் காலையில் இருக்கா, 9 மணிக்கு இருக்கா, ஃபுல் டே இருக்கா, இதெல்லாம் கரெக்டாக சொன்னால் ஒரு பொருள் கணக்கு. நான் அர்லி மார்னிங் வந்துட்டு டஸ்ட் மைட் 7லேருந்து 9 மணி தான் வீட்டில் இருக்க பூவோட புஷ்பங்கள் வெளியில் வரும். போலன் அலர்ஜி இருக்கலாம். ஃபுல் டே இருக்கிறது நாய், பூச்சை, பூனை, கற்பாம்பூச்சி ஃபுல் டே இருக்கலாம். அது ஃபுல் இயர் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்துட்டு வீட்டில் இருக்கிற இன்டோர் அலர்ஜன்ஸ். இதில் கூட ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அலர்ஜன் வந்துட்டு ஃபங்கஸ், பூப்புல்னு சொல்லுவாங்க, ஃபங்கஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாம் பழைய வீட்டில் வால்ஸில் எல்லாம் வெளுத்துட்டு இல்லை கருப்பாக இருக்கும், சுமர் மேலே ஒட்டிருக்கும், இல்லை பழைய துணியில் இருக்கும், ரொம்ப நாள் ஓப்பன் பண்ணாத கபர்ட்ஸில் இருக்கும், கிச்சனில் பாத்ரூமில் வெட் ஏரியாவில் இருக்கும் ஃபங்கஸ். நீங்கள் தான் இப்போ பூஞ்சான்னு கேட்டிருக்கீங்க. இந்த கொரோனா சீசனில் பிளாக் பூஞ்சா வந்துச்சு, எல்லோரும் அதை பற்றி ரொம்ப சிவியராக பேசிகிட்டு இருந்தாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களே. அது மாதிரி அந்த பூஜா வந்து எனக்கு அலர்ஜி ஃபங்கஸ். அது த்ரூ த டே இருக்கலாம். யூஸ்வலி சீசன் மாறும் போது வெளியில் வரும் ஃபங்கஸ்ஸு. இது மோஸ்ட்லி இன்டோர். அகெயின் இன்டோர். அது இப்போ அவுட்டோர் சோர்ஸ் இருக்கும். வெளியில் போனால் தான் எனக்கு தும்மல் வருது, இருமல் வருதுன்னு சொன்னால் இப்படி வெளி மரங்களோட மகரந்தம் ஆர் புஷ்பானுக்கள், போலன்ஸ். அது சாதாரண நம்ம நான் ரோஸு பார்த்தா தும்மல் வருது, இல்லைன்னா செம்பருத்தி பார்த்தா பொதுவாக இல்லை. கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் ஆர் நாட் அலர்ஜிக். மல்லிகைப்பூ அது அலர்ஜி இல்லை. ஆக்சுவலி ரொம்ப பெரிய மரம் சின்ன பூ இருக்கும், அது ரொம்ப அலர்ஜி. புல்லில் கண்ணுக்கு தெரியாத பூ, அவ்வளோ சின்ன பூ, அது ரொம்ப அலர்ஜி. கிராஸ் போலன்ஸ், ட்ரீ போலன்ஸ். பார்த்தினியம் செடி கேட்டிருப்பீங்க நீங்கள், காங்கிரஸ் செடி பார்த்து இவ்வளோ தான் இருக்கும், அது சின்ன வெள்ளைப்பூ இருக்கும், ரொம்ப அலர்ஜி. ஸ்கின் அலர்ஜி பெங்களூர் ரொம்ப ஃபேமஸ் அது. அந்த மாதிரி அலர்ஜி. இது மாதிரி செடி புஷ்பங்கள் இதெல்லாம் வெளியில் வருது. அது வந்து சீசனில். அதான் டிஃப்ரென்ஸ். த்ரோடு இருக்கிற அலர்ஜி வேறு, சீசனில் அலர்ஜி வேறு. சீசன் இப்போ ஒரு பர்டிகுலர் ஃப்ளவரிங் சீசனில் வருது இல்லை, அந்த செடி ஃப்ளவர் அப்புறம் கண்டுபிடிக்கலாம். இது வந்துட்டு போலன்ஸ் தான் வந்தது, இவருக்கு இந்த மாதம் தான் இருக்குது, சம்மரில் இருக்குது, இல்லை மழை காலத்தில் இருக்குது, இவருக்கு வந்து வின்டரில் இருக்குது. வின்டரில் இருந்தால் நீங்கள் இந்த கேஸ்ட்ராயில் செடி கேள்விப்பட்டிருக்கீங்க. கேஸ்ட்ரால் செடி அதோட தூசி பட்டுச்சுன்னா கோல்ட் சீசனில் கண்ணு அரிப்பு வரும், அலர்ஜி வரும். ஸோ இது மாதிரி ஒன்று அவர் பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது கேள்விப்பட்டுட்டு டாக்டர் ஒரு ஐடியாவுக்கு வராங்க. டாக்டர் அப்புறம் இப்படி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நமக்கு ஸ்பெஷலாக ஸ்கின் பிக் டெஸ்ட் இருக்குன்னு. ஸ்கின் பிக் டெஸ்ட்னால் தோல் மேலே ஒரு பொருள் நமக்கு எது அலர்ஜி டவுட் சந்தேகமே இருக்கா அதெல்லாம் தோல் மேலே ஒரு ட்ராப்பாக வச்சு ஒரு சின்ன சூஜி டிப்பில் டச் பண்ணி 20 மினிட்ஸ் கழித்து எவ்வளோ வீக்கம் இருக்குது அதுக்கு ஒரு பாசிட்டிவ் கண்ட்ரோல், நெகட்டிவ் கண்ட்ரோல் எல்லாம் வச்சுட்டு பண்ண போகிறோம். அதில் கரெக்டாக டயக்னோஸ் வந்துடும். பெஸ்ட் டயக்னோசிஸ். ஏன்னா நேராக தோல் மேலே அந்த பர்சன் மேலே கரெக்டாக பண்ணுறோம் இல்லையா. பிளட் டெஸ்ட் இல்லை, பிளட் டெஸ்ட் தப்பிருக்கலாம். அந்த தோல் மேலே பண்ணுறது ஸ்கின் பிளட் டெஸ்ட், த ஐடியல் டெஸ்ட் ஃபார் அலர்ஜி. அது அந்த சம்விதான் நம்ம நியூ மெடிக்கல் சென்டரில் இருக்குது. நான் பண்ணிகிட்டு இருக்கோம், ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். அது அலர்ஜி கண்டுபிடிச்சிட்டு அந்த ஸ்டெப் மட்டுமே இல்லை, நெக்ஸ்ட் ஸ்டெப் எது அலர்ஜி கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கு இம்யூனோதெரப்பி. அது வந்துட்டு மறுபடியும் எதிர்ப்பு சக்தி வர்றதுக்கு அந்த அலர்ஜி தாங்குகிற சக்தி பண்ணுறது இம்யூனோதெரப்பி பண்ணலாம். அது வந்து நான் சொன்ன இவருக்கெல்லாம் அலர்ஜி இருக்கிறவருக்கு ஐஜிஇ ஆன்டிபாடி ஜாஸ்தி இருக்கும், ஐஜிஇ டெஸ்ட் பண்ணேன் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது, 500 எல்லாம் லேபில் சொல்லுவாங்க. ஆனால் அதில் கம்மி பண்ணலான்னா நமக்கு இந்த டெஸ்ட் ஐஜிஇ வந்து மாற்றணும், நார்மல் ஆன்டிபாடி பண்ணிக்கணும். நமக்கு நார்மல் ஆன்டிபாடி ஐஜிஏ ஐஜிடியை மாற்றுறதுக்கு, ஐஜிஜியை மாற்றுறதுக்கு நம்ம இந்த இம்யூனோதெரப்பி பண்ண போகிறோம். இம்யூனோதெரப்பி என்ன செலக்ட் பண்ணுறோம். இப்போ அலர்ஜி டெஸ்ட்டில் பண்ணிவிட்டு வித்தின் ½ an hour நமக்கு அது எந்த பொருள் அலர்ஜி தெரிஞ்சு போகுது. அது அந்த பொருளுக்கு இந்த பர்சன் இது எக்ஸ்போஸ்டாக இல்லை டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நம்ம அலர்ஜி இம்யூனோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறோம். கம்பெனிஸ் அதுக்கு தயார் பண்ணுறாங்க. அந்த மருந்து வந்துட்டு நம்ம வாங்கி அது இப்போ வந்துட்டு ஓரல் இம்யூனோதெரப்பி, முதல்ல இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம் வாரத்துக்கு நாள். இப்போ ஓரல் இம்யூனோதெரப்பி வாரத்துக்கு நாள் வீட்லேயே ஓரல் இம்யூனோதெரப்பி எடுக்கலாம், ட்ராப்பாக எடுக்கலாம். அது மெதுவாக பாடியில் எதிர்ப்பு சக்தி வரும். அது வித்தின் ஒரு 6 months மேக்ஸிமம் 1 year நல்ல சேஞ்சஸ் வரும். அது என்னென்ன சேஞ்சஸ்னால் அந்த பர்டிகுலர் அலர்ஜி மட்டும் இல்லை, தும்மல் மட்டும் கம்மியாகிறது இல்லை, தும்மல் கூட ஆஸ்மா வர சான்சஸ் கம்மியாகிடும். ரொம்ப வருஷம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இட்ஸ் a wonderful திங். நமக்கு நிறைய பேர் தெரியாமலே அலர்ஜின்னா தும்மல் இது மாறாத நோயை நினச்சிக்கிறாங்க. இப்போ மாற்றலாம், நிறைய டெஸ்ட் இருக்குது.
இது இல்லாமல் கொஞ்சம் பேருக்கு எனக்கு இவ்வளோ குத்துறது எல்லாம் பிடிக்காது அது சொன்னால் பிளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கலாம். இம்யூனோ கேப் டெஸ்ட் இருக்குது, அது ஸ்பெசிஃபிக் ஐஜின்னு சொல்கிறோம், அதில் பண்ணிக்கலாம். அது ஆக்சுவலி ரொம்ப கிளியர் இல்லை. நம்ம ஸ்கின் பிளட் டெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. செகண்ட் சாய்ஸு அது இல்லை சாய்ஸ் வந்து இம்யூனோ கேப்னு பண்ணுறோம். இது பண்ண பிறகு நம்ம அதில் மறுபடியும் கோ பேக் டு ஹிஸ்ட்ரி அண்டு டயக்னோஸ் பண்ணி அலர்ஜி டெஸ்ட் பண்ணுவோம். இது இல்லாமல் தான் இப்போ வந்து இதை ரொம்ப 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 சூக்ஷ்மமாக பண்ணுறது சட்டில்னு சொல்கிறது நமக்கு ஒரு எக் அலர்ஜின்னு வச்சுக்கோங்க. எக்கில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அது எந்த ப்ரோட்டீன் அலர்ஜி இருக்குது கூட கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ சமயம் இருக்காது. எந்த ப்ரோட்டீன் அலர்ஜின்னு தெரிஞ்சால் இந்த ப்ரோட்டீன் அலர்ஜி இருந்தால் பாயில் பண்ணால் போயிடுது, 6 வயசு ஆகிட்டா போயிடுது, இந்த ப்ரோட்டீன் அலர்ஜி இருந்தால் லைஃப் லாங் இருக்கும், இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்தளவுக்கு இது வந்து சிஆர்பின்னு சொல்கிறாங்க, அது காம்போனன்ட் ரிசால்வ் டயக்னாஸ்டிக்ஸ். இந்தளவுக்கு அட்வான்ஸ் இருக்குது அலர்ஜி ஃபீல்டு, இன்னும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ வெரி குட் சான்சஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட். நம்ம போக போக அலர்ஜி பீப்புளுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் லைஃப் மறுபடியும் லீட் பண்ணலாம். இதுவரை ரொம்ப சிம்பிளாக இந்த அளவுக்கு சொல்லியிருக்கேன். யூ கேன் ஃபாலோ வித் another lecture. Thank you.